ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் புதுசாக வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் வந்து திறந்துருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த கிருஷ்ணர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து எங்கள் ட்ரெயின் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபமும் இருக்குது இந்த கிருஷ்ணர் கோயிலோட பேரில். கிருஷ்ணர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா சூப்பராக அழகாக இருந்தது. ஒரு சின்ன கோயில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன கோயிலாக இருந்தாலும் நிறைய பெரிய இடத்துல வந்து அது கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த வயல் வரப்பு, அது கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் வந்து இருக்குது. ஸோ இது அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த வயல் வரப்பு அப்புறம் மரங்கள்லாம் இருக்கிறதால எப்போவுமே வந்து ஜில்லுன்னு வந்து காற்று அடிச்சுட்டே இருக்கும் அந்த கோயில் உள்ள. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறு வந்து அவர் எப்படி பிறந்தார் அதை சொல்கிற விதத்தில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து நிறைய காலி இடங்கள் வந்து இருக்கிறதால கண்டிப்பாக வந்து இது இன்னும் பெருசாக கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பேசப்படுது. நாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 மணி போல் போயிருந்தோம். ஸோ அதனால் நல்லா லைட்லாம் போட்டு பார்க்கவே சூப்பராக இருந்தது கோயில். அதே மாதிரி தினமும் வந்து ராத்திரி 8 மணிக்கு வந்து இவங்க பூஜை பண்ணி பிரசாதமும் கொடுக்கும். ஸோ நீங்கள் உளுந்தூர்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பாருங்கள். இது வந்து நகர் ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வந்து இது அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ.